அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இனி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மழை பிடிக்காத மனிதன். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் மில்டன் அவர்கள். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கெஸ்டிங் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார், மேகா ஆகாஷ், சரண்யா பொன்வண்ணன், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தாலி ஜனஜெயன் அண்ட் முரளி சர்மா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மழை பிடிக்காத மனிதன் படத்துக்கு வந்து 2 இசையமைப்பாளர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஒன்று அச்சு ராஜ்மணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள். ஸோ மழை பிடிக்காத மனிதன் படத்துடைய கதை சுருக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சீக்ரெட் ஏஜென்ட்லேருந்து ஒரு ஏஜென்ட் வந்து கொண்டு வந்து அந்தமானில் வந்து சீஃப் வந்து விட்டுட்டு, நீ எந்த பிரச்சனையும் போகாத, அமைதியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணு, ரைட் டிசிஷனே எடுக்காது, நீ எல்லாத்துக்குமே லெஃப்ட் போ அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாரு. பட் அங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்தமானில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில மக்கள் அவங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக அவர் வந்து ஒரு பெரிய டானை எதிர்த்து வந்து அங்கே வந்து சண்டை போடுற சூழ்நிலை வருது. ஸோ இதை தெரிஞ்ச சீஃப் வந்து என்ன பண்ணுறாரு, கேப்டன் எந்த மாதிரியான ஆர்டர் கொடுக்குறாரு, அந்த டானுக்கும் இந்த ஏஜென்ட்டுக்கும் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது தான் கதை. ஸோ அதை தாண்டி நம்ம அப்படியே கதையை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, விஜய் மில்டன் அவர்கள் ஒரு நிமிஷம் கிட்ட, ஒரு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ கிட்ட வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தாரு. என்ன அதில் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, சத்தியமாக வந்து எனக்கு தெரில இந்த 1 நிமிஷம் வீடியோ வந்து எப்படி ஆட் ஆச்சு படத்தில். அதாவது கதை சலீமோடைய அந்த ஏஜென்ட்டோடைய கதையை வந்து ரிவல்வ் பண்ணுற மாதிரி, சலீமுக்கு ஃப்ளாஷ்பேக்காக என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து இதில் வந்து யார் வச்சாங்கன்னே தெரியல. பட் அதை நான் வைக்கலை. அதுக்கு இந்த மாதிரி இருக்குனாலும் தெரிஞ்சிருந்தால் நான் ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு மாதிரியாவது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார். அது நமக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த வேலையை பார்த்தது யாருன்னு தெரில. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த தாக்கம் வந்து தேட்டர் ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸ் பார்த்த விதத்தில் வந்து கன்வே ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த பிரேக் அந்த டைம்லையுமே வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இதோடு தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அந்த க்யூரியாசிட்டி வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பட் கதையோடைய ஸ்க்ரீன் பிளே, அந்த 1 நிமிஷத்தை தவிர்த்துட்டு நம்ம படத்தை வந்து பார்க்கும்பொழுது அந்த கதையோடைய ஸ்க்ரீன் பிளே, ஏஜென்ட் அங்கே வந்து வராது, சீஃப் வந்து விட்டு போகிறார், அந்த சலீம் வந்து ஏன் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு, எதனால் வந்து இப்படி இருக்கான், ஸோ அங்கே மூவ் ஆகிட்டு அங்கே எப்படியான அட்டாச்மெண்ட் ஆகிறான், ஏன் வந்து அவங்க மனிதர்கிட்ட ரொம்ப கம்மியாக பேசுகிறான், இப்படி வந்து நிறைய கேள்வியோட தான், அந்த சஸ்பென்ஸோடு தான் வந்து கதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. என்ன ஒரு பர்சனலாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போது விஷுவலைஸ் பண்ணிடலாம். இல்லைனா அந்த சலீம் அந்த ஏஜென்ட்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியை வந்து டேரக்டர் மில்டன் அவர்களே வந்து இன்னும் ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம். அவருடைய அந்த ஒரு சில ப்ரெசன்ஸ் இல்லாதனால நமக்கு ஏஜென்ட் கூட வந்து கனெக்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வந்து கதை வந்து நவர்ற அந்த விறுவிறுப்பு வந்து நல்லா இருக்குது. டாலியை காமிக்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டானை காமிக்கிற அந்த விதமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்படி பண்ணுறாங்க, எதனால் வந்து இப்படி பண்ணுறாங்க, அவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு அந்த ரிவீல் பண்ணுறது, போலீஸ் கேரக்டர் வந்து காமிக்கிற விதம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு இடத்த வந்து நகர்த்தி கொண்டு போனாலுமே, இந்த சில இடங்களில் நம்மளால் வந்து அதாவது கதை ஆல்ரெடி வந்து நமக்கு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் வந்து உடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயான கடத்தி வந்து கொண்டு போயிருக்காரு விஜய் மில்டன் அவர்கள். பட் கேரக்டரோடைய ஒரு சில கேரக்டரோடைய நம்மளால் வந்து சரியாக வந்து கனெக்ட் ஆக முடியாதனால தான் படத்தில் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாகவே இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, மேகா ஆகாஷுடைய கேரக்டர் எப்பயும் போல் ஒரு ஹீரோயினி கேரக்டரா அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் புதுசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸ் பத்தலை அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக படத்தில் வந்து விஜய் ஆண்டனி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா பல இடங்கள் வந்து சைலண்ட்டாக போகிற இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா அது இன்னமும் நம்ம வந்து கன்வின்சிங்காக இருந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய லைவ் லொக்கேஷன் வந்து அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் மில்டன் வந்து பேர் போன ஒரு ஆள் தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து செட் போட்டு எடுத்துருக்கேன், அதுவுமே தெரியுது. பட் இன்னும் கொஞ்சம் கனெக்ஷன் நமக்கு வந்து இது பண்ணியிருந்தா ஏஜென்ட் கூட அது இன்னும் நல்லா இருந்திருக்குமோ, படம் வந்து ஒரு பெரிய ஹிட் கிடச்சிருமோ அப்படின்ற அளவுக்கு தான் தோணுச்சு. பட் எந்த மனிதர் இந்த வேலையை வந்து பார்த்தாருன்னு தெரியல. அந்த 1 நிமிஷம் வீடியோ நிச்சயமாக இல்லாமல் பார்த்துருந்தேன். அந்த படம் வந்து மேபி நமக்கு வந்து ஒரு 5 ரேட்டிங் ஸ்டாராக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு 3ஆவது நம்ம வந்து கொடுத்துருப்போம். அந்த 5 ஸ்டாருக்கு வந்து 3 ஸ்டாராவது வந்து கொடுத்துருக்கிற அளவுக்கு தான் வந்து படத்துடைய ஒர்த் வந்து இருக்குது. ஒரு நல்ல படத்தை வந்து விஜய் மில்டன் வந்து கொடுக்குறதுக்கு வந்து நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து இதில் வந்து நல்லாவே தெரியுது. பட் மொத்தமாக வந்து 1 நிமிஷம் வீடியோவில் சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி கிட்டே வந்து நம்ம பெருசாக வந்து மிஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா,
அவருடைய மியூசிக். ஸோ பெரிய அளவுக்கு வந்து இந்த மியூசிக் வந்து நான் இது பண்ண மாட்டேன், பெரிய அளவுக்கு இல்லை. ஒரு சில கேரக்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை அந்த ஃபீல்டாக இருக்கும்போது பிஜிஎம்ல ஏதாவது அடித்து தூக்கி இருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் மியூசிக் எனக்கு அந்தளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து ஃபீல் வரல. ஸோ இதுதான் வந்து படத்துடைய நிலைமையாகவே இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த படம் நிஜமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரை, ரொம்ப நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் மில்டன் சார் வந்து அதை தான் சொல்லியிருந்தாரு, அது ஒரு நிமிஷத்தை தவிர்த்துட்டு நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துட்டு வந்து கிரிட்டிசைஸ் வைங்க, அதை நான் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயத்த ஒரு டேரக்டருக்கு பண்ணும்போது அது அவருக்காக லேட்டராக வந்து தெரிய வரும்போது அதை மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவருடைய மனம் எந்த அளவுக்கு வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ பெரிய கதையை வந்து விஜய் மில்டன் அவர்கள் சொன்ன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு பாசிட்டிவான ஒரு கிளைமேக்ஸை முடிக்கும் போது உண்மையாலே சார் இட்ஸ் குட். ஸோ விஜய் மில்டன் சாருக்கு இந்த நடந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரொம்பவே இட்ஸ் பேட் ஃபீலிங் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எதுவுமே அந்த டேரக்டரால் பண்ண முடியல. அவர் ஒரு கதையை வந்து நமக்காக கொடுக்கணும்னு நினச்சிருந்தார். பட் இந்த ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு மொத்தமாக வந்து கொரஸ் பண்ணி நம்மளுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து மிஸ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இது பெரிய பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயம். அவர் மேலே சம்திங் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த மாதிரி வேலையை பண்ணும்போது அந்த டேரக்டருக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இந்த மாதிரி விஷயத்த தயவுசெய்து தவிர்த்துடுங்க. அதனால் அவங்களுடைய போட்டி பொறாமையை வந்து வேறு விதமாக காமிங்க. ஆனால் அவருடைய ஒரு க்ரியேஷனில் வந்து இப்படி வந்து சுத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சு அவரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறது எந்த விதத்துலையும் நியாயமாக கிடையாது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ ஓவராலாக மழை பிடிக்காத மனிதன் அது படம் எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க, நல்லாவே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஒரு சில விஷயத்தை தாண்டி இது ஒரு நல்ல மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த படத்தோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம புலிகேசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.